பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நேற்று தமிழக வெற்றி கழகத்துடைய கல்வி விருது வழங்கக்கூடிய விழா நேற்று நடைபெற்றது. அதில் விஜய் பேசிய பேச்சு அப்படின்ட்டு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய இடத்தை விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிடர் கழகத்திலிருந்து திருமிகு அருள்மொழி அவர்கள் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். விஜயுடைய அரசியல் பயணம் தொடர்ச்சியாக நீண்டிட்டு இருக்கு. முக்கிய விவகாரங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. நேற்று ஒன்றியம் அப்படின்னு அவர் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நீட் விலக்கு வேண்டும், மாநில உரிமை அப்படின்ற 3 விஷயங்களை தொட்டு பேசியிருக்காரு. இந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். திரு விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கி அது அரசியல் பயணம் மேற்கொள்ளும் அப்படின்னு அறிவித்த பிறகு முதல் முறையாக இந்த மக்கள் சார்ந்து அவர் வெளியிட்டிருக்கிற கருத்து இது அப்படிங்கிற போது இது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னால பொதுப்படையாக ரஜினிகாந்த் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி இது யாருக்கு வேணா வச்சுக்கலான்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ முதல் முறையாக ஒரு தெளிவான அறிக்கை மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆகையினால அந்த 3 கருத்துக்களும் இந்தியா என்பது ஒரு ஒன்றியம், இட்ஸ் அ யூனியன் அப்படிங்கிற முக்கியமான செய்தி. நீட் விலக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். 3வது கல்வி மாநில உரிமைக்கு வர வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மிக அடிப்படையான கொள்கை. இந்த கொள்கை வழியில் அவருடைய அறிக்கை வெளிவந்திருப்பது, அவருடைய உரை சொல்லியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அவர் ஒரு சரியான பாதையில முதலடி வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கிறேன். ரஜினி அரசியலோடு தொடர்பு படுத்தப்பட்ட பேசின காலங்களில் பாஜகவுடைய சித்தாந்தங்களை தான் முன்னெடுப்பார் அப்படின்னு ஒரு கருத்து பேசப்பட்டது. அதற்கு அடுத்ததாக கமல் கட்சி தொடங்கிய பிறகு மையம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரு. விஜய் இன்னைக்கு ரெண்டுமே ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை, மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறவில்லை அப்படின்றதுனால தான் திராவிட சித்தாந்தத்தை மெதுவாக கையில் எடுக்கிறாரா? இதை நாம இப்போ முன்கூட்டி கணிச்சு சொல்றது அப்படிங்கிறது அவ்வளவு சரியா இருக்காது. எதற்காக இதை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற நோக்கத்துக்குள்ள இப்ப நம்ம போக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வியாக இருக்கு. திரு ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் பிஜேபி சார்பானவை தான். ஆகையினால அதுவும் அவருடைய அரசியல் தொடங்க போகுதுன்னு சொல்லும்போது அவருக்கு பின்னால இருந்தவர் RSS பிஜேபி பின்புலத்தில் இருந்து வந்தவர் தான். ஆகையினால அது ஏற்படுத்திய எதிர்விளைவுகள் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மிக சரியான ஒரு நேரத்தில் நான் இல்லைங்க, நான் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு விலகியதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல திரு கமலஹாசன் அவர்கள் எடுத்த நிலைப்பாடுங்கிறது மையம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அரசியல்ல மக்களுக்கு எதிரானது, மக்களுக்கு ஆதரவானது. இதுல யார் மக்கள், எது மக்களுக்கு நன்மை அப்படிங்கிறதுல நம்ம முரண்படலாம். ஆனா பொத்தாம் பொதுவாக நட்ட நடுநிலையாக மையமாக அப்படிங்கிற ஒரு கருத்து பெரும்பாலும் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டில் தான் போய் முடியும். அது அடிபடுறவங்களோட எளியவர்களோட நிக்கிறதுக்கு உதவாது அப்படிங்கிறத அரசியல் ரீதியாகவும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் அவரும் புரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே, அதாவது அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் கடுமையாக விமர்சனத்துக்கும் தாக்குதலுக்கும் கருத்து ரீதியாக உள்ளானது எங்க யாரால அப்படின்னு பார்த்தா பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களால, அதிலும் குறிப்பாக அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறத வச்சு நடத்தப்பட்ட கருத்து ரீதியான தாக்குதல் இருக்கு இல்லையா, அந்த தாக்குதல் கண்டிப்பாக இந்த மதவாத அரசியலை புரிந்து கொள்வதற்கு மிக ஒரு அடிப்படையான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பையும் புரிந்து கொண்டு இந்த அரசியல் பயணத்தை திரு விஜய் அவர்கள் தொடங்குகிறார் அப்படின்னு பார்த்தா இந்த நிலைப்பாடு என்பது கண்டிப்பாக இதை எடுத்தாதான் சாதகம் அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் கணக்காக இருக்கலாம்.
ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம் விதைத்திருக்கக்கூடிய இந்த சமூக நீதி கருத்துக்கள் மக்களுடைய முன்னேற்றம் தான். அதுக்கு ஜாதி மத வேறுபாடுகளை தாண்டி நம்ம எல்லாரையும் முன்னேற்றணும், எல்லோருக்கும் எல்லாம் சமச்சீர் கல்வி, இந்த பாதையில் பயணிப்பதுதான் சரி அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகையினால இதுதான் வெற்றிக்கான வழி அப்படின்னு நினைச்சாலும் தவறில்லை. ஆனா அதை உளப்பூர்வமான ஈடுபாட்டோட செய்யறது நல்லது. இல்லை அவர் உண்மையாகவே இது சரி, இதுதான் சரியான பாதைன்னு உணர்ந்து அந்த பயணத்தை தொடங்குகிறார்னா அது பாராட்டுக்குரியது. பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் அப்படின்னு விஜய் பேசினதன் மூலமா திராவிடர் கழகத்தோட விஜய் தன்னை மறைமுகமா இணைத்து கொண்டாரா, அல்லது அந்த கருத்தை எப்படி திராவிடர் கழகமும் விஜயும் ஒரு புள்ளியில இணைகிறாங்களா? அதாவது திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, திராவிடர் கழக உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாரும் மெம்பராக சேர்ந்து அப்படி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. இந்த கொள்கையை, கருத்தை, இதனுடைய தேவையை உணர்ந்த ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அப்ப அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற புள்ளி எது அப்படின்னா இந்த பெரும்பான்மை மக்களுக்கான முன்னேற்றம். அவங்களுக்கு எதெல்லாம் அவங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதோ அதை எதிர்த்து போராடுவது தான் திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை, வேலை திட்டம். ஆகையினால இதுக்கு நம்ம யாரை படிக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பில் இருந்து ஜாதி அமைப்பு வரை அதனுடைய மாற்றங்கள், இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நமக்கு ஏற்பட்ட சட்ட பாதுகாப்பு என்ன, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளுவதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை படிக்க வேண்டும். பகுத்தறிவு, சுயமரியாதை, பெண் விடுதலை, சமூக நீதி, இந்த வாழ்வியலோடு இதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு மனிதனை பார்க்கும் போதே அவர் நெத்தியில என்ன இருக்கு, அவர் முதுகுல என்ன இருக்கு, அவர் தலையில என்ன இருக்கு, இந்த தோற்றங்களை வைத்துக்கொண்டு ஒருவரிடம் அன்பு காட்டுவதா வெறுப்பு காட்டுவதா அப்படிங்கிறத மறந்துட்டு கடவுளை மற, மனிதனை நினை அப்படிங்கிற ஒரு உலக மனிதநேய தத்துவத்தை பயிற்றுக் கொள்வதற்கு தந்தை பெரியாரை படிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் சாதித்து காட்டி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கான அடித்தளம் பள்ளிக்கல்வித்துறையில் கல்வி வள்ளல் பச்சை தமிழர் காமராசர் அவர்கள் உருவாக்கியது. அதை உருவாக்குறதுக்கு அவருக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருந்தன. அதுக்கு முன்னால் அவர் மூடப்பட்ட பள்ளிகளை திறந்தார் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். காமராஜர் வரலாற்றை படித்தாலே அவருக்கு முன்னால கொஞ்சம் பேர் பள்ளிக்கூடங்களை மூடுனாங்கிற கதை நமக்கு தெரியும். அப்ப அந்த பள்ளிக்கூடங்களை திறந்தவர்கள் யாருன்னு ஒரு வரலாறு தெரியும். அந்த பள்ளிகளை திறந்தவர்கள் நீதி கட்சியினர், பள்ளிக்கூடங்களை மூடியவர் ராஜாஜி, அந்த பள்ளிகளை திறந்தவர் காமராஜர். அப்போ காமராஜர் வரலாற்றை படிச்சா இது எல்லாம் சேர்ந்து வரும். ஆகையினால இந்த 3 பேரையும் படிக்க வேண்டும் என்று திரு விஜய் அவர்கள் சொன்னது ஒரு சரியான அரசியல் புரிதல் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அது பாராட்டப்பட வேண்டியது. திராவிடர் கழகமும் விஜய் அவர்களும் இணையக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு சொன்னா இதன் மூலம் எல்லாரும் இணைஞ்சிடறது இல்லை. ஆனா அதற்கு சரியான ஒரு பாதை இதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்ப தேர்தல் அரசியல்ல திமுகவும் திராவிட கட்சிகளும் தான் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக கோலோச்சிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அதே தத்துவத்தை ஒரு சமிக்கையாக கொடுத்து தேர்தல் அரசியல்ல களம் காண்றாரு. எந்த இடத்துல இவர் மற்ற திமுகவுக்கும் அதிமுகவிலிருந்து வேறுபட்டு நிற்கிறாரு, என்ன மாதிரியான மாற்று அரசியலை கொடுக்க முடியும்னு உங்களுடைய பார்வையில் கருதுறீங்க? அது இனிமே தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கட்சி அமைப்பு அரசியல் அப்படிங்கிறத எப்படி நடத்த போறார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆகையினால இப்போ இப்படியான கணக்கீடுகளை நாம எடுத்துக்கொள்ள முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் ரீதியாக இந்த நாடாளுமன்ற பரப்புரைகளில் கூட நாங்கள் பயன்படுத்தின அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீட்டை எதிர்த்து தான் பேசினாங்க. ஆனால் வாக்களிக்கும் போது வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை எதிர்த்து பேசும், எதிர்த்து வாக்களிக்கும். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து பேசினா எதிர்த்து வாக்களிப்பாங்க.
ஆனா அதிமுகவினர் அதை எதிர்த்து பேசுவாங்க, ஆனா வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ கொள்கைன்னு சொல்லும் பொழுது நம்ம வாயினால் சொல்லுவதற்கும் செயலில் அதை செய்து காட்டுவதற்குமான வேறுபாட்டில் தான் அதிமுக மிகப்பெரிய தவறை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவர்களோடு ஒப்பிடுகிற அளவிற்கு இன்னும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி நடைமுறை செயல்பாடுகள் வரல. அப்படி வந்த பிறகுதான் இந்த ஒப்பீடுகளுக்குள்ள போறதே சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சிக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா அந்த கட்சி தொடங்கி 1949, அடுத்து அவங்க முதல் தேர்தலை சந்திச்சது 1957. முதல்ல அவங்க வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்கிறது 1967. அதற்கு பிறகு 50 ஆண்டுகள். இப்படியாக ஒரு அரசியலில் பயணப்பட்டு பண்பட்ட ஒரு இயக்கம் அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பயணம் வேற மாதிரி இருக்கு. இப்ப திரு விஜய் அவர்கள் இப்பதான் முதல் 8 வச்சிருக்காரு. இதுக்கு பிறகுதான் வந்து நாம இந்த ஒப்பீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியும். இது போன்ற கருத்துக்களை பேசுறது மூலமா பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் திருப்பி விட முடியும் அப்படின்னு விஜய் கருதுறாரா? அப்படி கருதுனா அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜக ஆதரவு வாக்கு அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக மிக குறைவான ஒரு சதவீதம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ வெவ்வேறு காரணங்களால் ஒரு அதிருப்தி கொண்டவர்கள், அதுக்கு நாங்க வந்து வேற ஒரு மாற்று வேணுங்கும் போது எல்லாரும் விரும்பி தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாது, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஆனா அவர்களுக்கு பிஜேபியினுடைய கொள்கைகள், நடைமுறை, அணுகுமுறையில மிகப்பெரிய கருத்து இருக்கு, விமர்சனம் இருக்கு. அது பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு எந்த காரணங்கள்னால திமுக மீதோ இது எல்லாருக்கும் உள்ள அடிப்படை உரிமை இல்லையா? அப்படி இருந்தால் அந்த வாக்குகளை தான் பெற வேண்டும்னு அவர் நினைக்கிறதுல தவறு கிடையாது. அதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற பாதை வந்து திராவிட இயக்கம் வகுத்த பாதை அப்படிங்கிறது முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போட்டியா ஒரு தனி மனித வசீகரம் அப்படின்றது தமிழ்நாடு தேர்தல் களம் சந்திக்க போகுது 2026. ஸோ தனி மனித வசீகரம், ஐடியாலஜிக்கல் பேட்டில், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தனி மனித வசீகரம் என்பது திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே தொடங்கிவிட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே அதுதான் தொடர்ந்தது. ஆனா அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த இயக்க கொள்கைகள்ல இருந்து நேர் எதிராக பிரச்சாரத்தோடு அவங்களால விலகி போக முடியாத அளவுக்கு இந்த திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் அந்த அதிமுகவில் இருக்கிறாங்க. ஆகையினால் அவர்கள் தனிமனித வசீகரம் என்பது இப்பதான் முதலாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் விஜயகாந்த் அவர்கள், அவரை விட்டுற முடியுமா? அவரும் தனிமனித வசீகரத்தில் தான் தொடங்கினார். அவருடைய கொள்கையும் பார்த்தீங்கன்னா தேசியம், திராவிடம், அதில் திராவிடத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். அப்ப இதோட சேரும் போதுதான் தனிமனித வசீகரம் என்பது இந்த கொள்கையோட சேரும் போது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இல்லாத தனிமனித வசீகரமா, அவ்வளவு பெரிய வெற்றி படங்களை கொடுத்த திரு ராமராஜன் அவர்களுக்கு இல்லாத தனிமனித வசீகரமா, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத வசீகரமா? அப்படி இல்லை. அவங்கெல்லாம் எடுக்கிற பாதை வந்து முழுக்க இந்த கொள்கையோட அடையாளப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையினால திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது முதலாக தனிமனித வசீகரம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதுவும் இருக்கு, அதுவும் அடிப்படையாக இருக்கு. அத்துடன் அவர் என்ன கொள்கையை எடுத்துக்கொள்ளுகிறார், எப்படி அணுகுகிறார்ங்கிறத பொறுத்து தான் மக்கள் எடை போடுவார்களே தவிர வெறும் வசீகரத்தால் மட்டும் எடை போட மாட்டார்கள். விஜயுடைய நேற்றைய கருத்து தொடர்பாகவும் உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி மேடம். நன்றி.